வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை அவருக்கு வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் செய்து வருகிறதான் அவருடைய நன்மைகளுக்காக, அவருடைய இரக்கங்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வழுவாதபடிக்கு தம்முடைய வலக்கரத்தினாலே இந்த ஆண்டவர் நம்மை சுமக்கிறார். இந்த ஆண்டவர் நம்மை தாங்கி வருகிறார், அற்புதமாய் நடத்தி வருகிறார். ஒவ்வொரு நாளும் அவருக்கு நன்றி உள்ளவர்களாய் நாம் நடப்பதற்கு, உண்மையுள்ளவர்களாய் இருப்பதற்கு கர்த்தர் நம் ஒவ்வொரு நாளும் நமக்கு பலன் தருவாராக, கிருபை தருவாராக. அப்படி வசனத்தினாலே நாம் நிரப்பப்பட்டு அவர் வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய், அதன்படி நடக்கிறவர்களாய், அவருக்கு கீழ்ப்படிதலுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த நாட்களிலே கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் பலனையும் கிருபையும் தருவாராக. ஆமென். நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற ஒரு ஆண்டவர், ஹல்லேலூயா. நம்முடைய சத்தத்தை கேட்கிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. இட் இஸ் நெவர் ஒன் வே டிராஃபிக். நம்ம மாத்திரம் ஜெபம் பண்ணி ஒன்றுமே நடக்கலை, அவர் கேளாது போல இருக்கிறார், அப்படியே இல்லவே இல்லைங்க. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய சத்தத்திற்கு பதில் கொடுக்கிறவர். நம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர். ஆமென். யாத்திராகமம் 3வது அதிகாரம் 7வது வசனத்திலே வாசிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். அவர்களுடைய கூக்குரலை கேட்கவே கேட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய சத்தத்தை கேட்கிற ஒரு தகப்பன் நம்மோடு கூட உண்டு. ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கட்டும். ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. 2 Chronicles chapter 7 verse 15 to 16. ஹல்லேலூயா. 2 நாளாகமும் 7வது அதிகாரம் 15வது 16வது வசனம். இதை நான் உங்களுக்காக வாசிக்கட்டும். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவர்களுமாய் இருக்கும். ஆமென். என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படிக்கு நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். சொல்லிட்டு சொல்றாரு, என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே தங்கி இருக்கும். ஹல்லேலூயா. My eyes and my heart will always be in this place. Hallelujah. என்னாலும் இங்கே தங்கி இருக்கும். 15வது வசனத்திற்கு முன்னாடி ஒரு வசனத்தை நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. அதை நம்ம விட்டுறக்கூடாது. verse 14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற பிதா, ஆமென், ஹல்லேலூயா, நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு க்ஷேமத்தை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணிட்டு இதையெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு. verse 14ல, hallelujah, if my people, those who are humbled, those who are called by my name, hallelujah, shall humble themselves, turn away from their wicked ways, when they pray, God says, I will answer. hallelujah, amen, hallelujah. அதுக்கு அடுத்த வசனத்துல தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்களும் என் செவிகளும் கவனிக்கிறவர்களும் என் நாம், ஆமென், எப்பொழுது இருக்கும். என் நாமம் இந்த இடத்துல, hallelujah, தங்கும்படிக்கு நான் இதை பரிசுத்தம்படி, that means consecration, hallelujah. எல்லாரும் சொல்லுங்க, set apart, hallelujah. அவருக்கென்று செட் அப்பார்ட், வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுகிறதுனால, hallelujah, ஆமென். செட் அப்பார்ட், கான்சக்ரேஷன். நம்ம வாஷ்ரூமில் அல்லது பாத்ரூமில் பயன்படுத்துகிற அந்த டிப்பர் இல்லைன்னா அந்த மக்குன்னு நம்ம சொல்லுவோம் இல்லை, அந்த பிளாஸ்டிக்கில் இருக்கும், சிலர் வீட்டில் சில்வரில் இருக்கும். அதை இப்போ எல்லார் வீட்லேயும் ஷவர் இருக்குது. ஆனால் நிறைய வீடுகளில் போய் பார்த்தீங்க அப்படின்னா, சவுத்துலலாம் போய் பார்த்தா நிறைய வீடுகளில் அந்த டிப்பர் இருக்கும், குளிப்பதற்கு. அந்த பாத்திரத்தை நம்ம பர்டிகுலர் வேலைக்காக தான் நம்ம பயன்படுத்துவோம் இல்லை, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதை கொண்டு வந்து நம்ம யாராவது கிச்சனில் காஃபி ஊற்றுருக்கோ இல்லை சுடு தண்ணி போடுறக்கோ அதை பயன்படுத்த மாட்டோம். அதுக்காக ஒதுக்கப்பட்டது. அதே போல் கிச்சனில் இருக்கிற பாத்திரங்கள் தே ஆர் அந்த வேலைக்காக சுடு தண்ணி காய வைக்கிறதுக்கும் குக் பண்ணுறதுக்கும் அது பயன்படுத்தப்படுகிறது. அதை நம்ம செட் அப்பார்ட் பண்ணி வச்சுருக்கோம். இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரும் மாற்றி அதை செய்ய மாட்டோம். சில இடத்துல செய்கிறாங்களோ தெரியல, அப்படிப்பட்ட ஆட்களும் இருக்கலாம். ஆனால் நம்ம யாரும் அந்த மாதிரி நம்ம செய்ய மாட்டோம் இல்லை. அது பாத்ரூமில் இருக்க வேண்டியது பாத்ரூமில் இருக்கும், கிச்சனில் இருக்க வேண்டியது அதே போல தான். செட் அப்பார்ட். ஆண்டவருக்குன்னா
ஆண்டவருக்குன்னு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. நான் உலகத்துலேயும் இருப்பேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, சினிமா பாட்டியும் நான் வாசிப்பேன், சர்ச்சில் வந்து வாசிப்பேன். இது ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் அதை எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிறதான கிருபை, வரங்கள், தாளந்துகளை அவருக்கு மாத்திரம் தான் நான் பயன்படுத்துவேன். ஹல்லேலூயா. உலகத்திற்காக நான் பயன்படுத்தினேன் அப்படின்னா ஆண்டவர் அதில் இருப்பார்னா கண்டிப்பாக ஆண்டவர் இருக்க மாட்டார். இன்றைக்கி நிறைய பேர் கிறிஸ்தவத்திலையும் இப்படிப்பட்டதான அவ்வளோ நிலைமை. ஹல்லேலூயா. எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணுகிறதான ஒரு நிலைமையில், ஏன்னா அங்கே தான் பெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆமென். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆட்கள், நல்ல சிறந்த வாசிக்கிற ஆட்கள் இல்லைன்னு இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு, இன்றைக்கி நிறைய வாஷிப் லீடர், நிறைய ஊழியர்களுக்கு அப்படிப்பட்டதான ஒரு நினப்பு. அங்கே போய் எடுத்துகிட்டு வந்துட்டு கான்சர்ட்டுங்கிற பேரில் இன்றைக்கி நிறைய பேர் கான்சர்ட் மாத்திரம் இல்லை, மற்ற இடங்களில் எல்லா இடங்களிலும் இவர்களை, ஏன்னா இவங்கெல்லாம் அபிஷேகம் உள்ள ஆட்கள், ஆண்டவருக்கு மாத்திரம் இவங்க வாசிக்கிற ஆட்கள், இவங்க ஸ்டாண்டர்ட் எல்லாம் குறைவு, அவங்கள வச்சு பண்ணோம்னா நிறைய கூட்டம் வருவோம் அப்படின்னா யாரை ஏமாத்துறோம் சார்? ஆண்டவரை ஏமாத்திரமா இல்லை ஜனங்களை ஏமாத்திரமா? நம்மை வஞ்சித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். I tell you, God is not in that. God is not in that place. Those strange fire, we cannot bring those. Amen. Consecrate பண்ணது ஆண்டவருக்குன்னு, வர்ஷிப் ஆண்டவருக்கு தான் செலுத்துகிறோம் இல்லை? ஹல்லேலூயா. ஜனங்களுக்கு கிடையாது. நான் எப்பவும் சொல்லுவேன், ஆண்டவரை ப்ளீஸ் பண்ணணும் அப்படின்னா ஆமென், செட் அப்பார்ட், வேறு பிரிக்கப்பட்ட கான்சக்ரேட்டட் பீப்புள், அவங்கள கொண்டு வந்து அந்த ஆராதனை செலுத்தணும். இல்லை ஜனங்களை, ஆமென், ரெண்டுத்துக்கு வித்தியாசம். ஆமென், ஜனங்களுக்காக நான் செய்கிறேன், ஆமென், ஜனங்க பார்க்கணும், கூட்டம் வரணும், யூத்தெல்லாம் வரணும் அப்படின்னா நான் எங்கேயும் போய் எதையும் செய்வேன். ஐ காம்ப்ரமைஸ் வித் தட். ஐ டெல் யூ, வித் தட் காட் இஸ் நாட் தேர். ஈஸியாக புரிஞ்சிடும் யார் ஆண்டவருக்கு செய்கிறா, யார் உலகத்திற்காக பேருக்கு புகழுக்கு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமென். ஆண்டவர் நமக்கு உதவி, இதில் ஒரு தெளிவை இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு ஆண்டவர் தரணும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. செட் அப்பார்ட் லைஃப், வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை அவருக்கென்று வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு 17வது வசனத்தில், உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீ எனக்கு முன்பாக நடந்து நான் உனக்கு கற்பித்தபடி எல்லாம் செய்து என் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளுவாயாக. Again God is bringing the obedience. ஆமென். ரெவலேஷனில் ஆமென், ஆண்டவர் சொன்னாரே, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்துச்சு, என் நாமத்தை மறுதளிக்கிற, என் வசனத்தை கை கொண்டபடியால். ஹல்லேலூயா. You had little strength, you were weak, you were not strong, you do not have much influence, ஒன்றுமே கிடையாது. But you were faithful, you were obedient. அதை தான் ஆண்டவர் இங்கே சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நீ என் வசனத்திற்கு கை கொண்டபடினாலே, ஹல்லேலூயா, 4 காரியத்தை ஆண்டவர் இங்கே ப்ராமிஸ் பண்ணுறார். 1, என் கண்கள், என் செவிகள், ஹல்லேலூயா, திரும்ப சொல்லும்பொழுது என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே தங்கி இருக்கும். அதுக்கப்புறம் ஹல்லேலூயா, இதை நான் பரிசுத்தம் பண்ணி எனக்கென்று இந்த இடத்தை நான் தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. I've consecrated this means set apart. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருக்கு கீழ்ப்படிதலுள்ள வாழ்க்கை வாழ்ந்து அப்படியே சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை எங்கே நம்ம செய்கிறோமோ ஆண்டவர் சொல்கிறாரு, என் கண்கள் திறந்திருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அதே போல் உன்னுடைய ஜெபத்திற்கு என் செவிகள், ஆமென், ஜெபமோ வர்ஷிப்போ whatever it is, ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நீ இதை செய்யும் பொழுது உன் சத்தத்தை நான் கேட்பேன். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஆமென். God chooses places and people who are consecrated for his name. அவருடைய நாமத்திற்காக தங்களை வேறு பிரிக்கப்பட்டு வாழ்கிறதான அவர்களை ஆண்டவர் கண்ணோக்கமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. Amen. I tell you, when we walk in obedience to God's word, God hears our prayer, God sees us. நம்மளை பார்க்கிற ஒரு ஆண்டவர், நம்முடைய சத்தத்தை கேட்கிற ஒரு ஆண்டவர், அவர் நம்மோடு கூட எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. Hallelujah. Amen. When we walk according to his word, I tell you, you are not invisible. Your prayers, your tears, your obedience and your little strength, hallelujah, everything is being seen by the living God. இந்த ஆண்டவரால், hallelujah, யாருமே பார்க்கக்கூடாத ஒரு இடத்துல அமைதியாக பெருசாக பேசுகிற அளவுக்கு இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, ஒதுக்கப்பட்ட இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, நம்மை பார்க்கிற பரலோகம் உண்டு, நம்மை பார்க்கிற ஒரு ஆண்டவர் உண்டு, ஒரு இரட்சகர் உண்டு. ஹல்லேலூயா. அவருடைய நாமம் இயேசு. ஹல்லேலூயா. அவர் நம்மை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 32:8 நம்ம வாசிக்கிறோம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து, இங்கேயும் மறுபடியும் இஸ் பிரிங்கிங் ஹிஸ் ஐஸ், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். God is saying, I will instruct you the way that you need to walk. Amen. அதனால தான் எப்போதும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம சார்ந்திருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. Hallelujah. Amen. Hallelujah.
Amen. I tell you, connection to the obedience. இந்த கீழ்ப்படிதலுக்கும் மற்ற காரியத்துக்கும் எப்படி சார் அதனுடைய கனெக்ஷன் எப்படி அப்படின்னா, when obedience consecrates you. Hallelujah. ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறதான வார்த்தை. இந்த வசனத்தைப்படி நான் நடப்பேன், இதை சொல்லியிருக்கிறாரு, இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அதில் ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது அந்த காரியம் என்னை மற்ற உலகத்தின் காரியத்திலிருந்து வேறு பிரிக்கிறது. I mean, God consecrates, God sets you apart from those things. Hallelujah. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அப்போ சொல்றாரு, என் கண்கள் உண்மையில் எப்பொழுதும் தங்கி இருக்கும். Hallelujah. ஆமென். என் செவிகள் எப்பொழுதும் உன்னுடைய ஜெபத்திற்கு, ஆமென், ஹalleluya, கேட்கிற ஒன்றாய் இருக்கும். நம்முடைய சத்தத்தை கேட்கிற ஒரு கர்த்தர், நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற கர்த்தர். வேதம் சொல்கிறது, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் பதில் கொடுக்கிறவர். ஹalleluya, ஹalleluya. ஆமென். அதனால் ஆரம்பத்திலே சொல்லிட்டார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை தாழ்த்தி humble themselves. ஹalleluya. நான் பார்த்துக்கிறேன், எனக்கு தெரியும். சில ஆட்கள் சொல்லுவாங்க, அப்படிப்பட்டதான ஆட்கள் பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்திருக்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை தருகிறார். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஹalleluya. கர்த்தருடைய கண்கள், ஆமென், ஹalleluya. சங்கீதம் 34:15, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் எப்பொழுதும் நோக்கமாயிருக்கிறது. இங்கே பார்க்குறோம், அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதல். யாருடைய கூப்பிடுதல்? நீதிமான்கள். அப்படின்னா யாரு? அவருடைய வார்த்தையின்படி நடந்து அவருடைய சித்தம் செய்து, ஹalleluya, வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிற அவர்களுடைய கூப்பிடுதலுக்கு அவருடைய செவிகள் எப்பொழுதும் கவனம் உள்ளதாய், ஹalleluya, திறந்ததாய் இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. யாக்கோபு 1:22 ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடி, ஆமென், திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய், அதன்படி நடக்கிறவர்களாய், அந்த வார்த்தையை வாழ்க்கையில் அபியாசப்படுத்துகிற ஒரு ஆளை. நீங்கள் நிறைய பேர் பிரசங்கத்தை கேட்குறோம், ஆலயத்தில் போய் உட்காந்து கேட்குறோம், ஆனால் பிரசங்கத்திற்கும் நமக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. கேட்டுட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். அடுத்த வாரம் இன்னொரு புது மெசேஜ், அதுக்கு அடுத்த வாரம் புது மெசேஜ். ஹalleluya. வசனம் என் வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும், நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் இந்த நாட்டில். அப்படி நம்ம செய்யும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, உன் ஜெபத்திற்கு, ஹalleluya, இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும், ஹalleluya, ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறதுமாய் இருக்கும், என் இருதயமும் என் கண்களும் என்னாலும் இங்கே தங்கி இருக்கும் என்று சொல்கிற ஒரு கர்த்தர். ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஹalleluya. இந்த விசேஷமான நாட்களிலே, ஹalleluya, ஆமென், கர்த்தருடைய பிரசனம் நமக்குள்ளே இருப்பதற்கு, ஆமென், அந்த இடத்தையும் ஆண்டவர் சொல்றாரு. அந்த இடம் வேற ஒண்ணுமே இல்லை. ஹalleluya. நம்ம வாசிக்கிறோம் 1 கொரிந்தியர் 3:16, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். பழைய ஏற்பாட்டில் இட் வாஸ் ஆல் அபவுட் த பிளேஸ். ஹalleluya. டென்ட், ஆமென், அந்த கூடாரம், அந்த இடம், ஆமென், ரொம்ப முக்கியமாச்சு. இப்போ புதிய ஏற்பாட்டில், ஆமென், the new covenant, God is saying you are the temple. நீங்கள் தான் அந்த ஆலயமா. கட்டிடத்தில் எங்கேயும் வந்து ஆண்டவர் இறங்க மாட்டார். ஹalleluya. ஆமென். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவர்கள் கூடி இருந்த இடத்துல, ஆமென், பரிசுத்த ஆவியானவர் எங்கே வந்தார்? அங்கே இருந்த இடத்து மேலே, மொசைக் மேலே, டேபிள் மேலே, சேர் மேலே இல்லை. ஹalleluya. அவர்கள் மீது 120 பேர் மேல் இறங்கி வந்தார். ஹalleluya. ஆமென், ஆமென். தேவ பிரசன்னம், தேவ சமூகம் நமக்குள்ளே தான் இறங்கி வரும். ஆமென், ஹalleluya. அவர் சொல்றார், நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறது என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? ஹalleluya. ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கு உதவி செய்வாராக. எனக்குள்ளே அவர் இருக்கிறார். அவர் விரும்புகிறத நான் செய்து அவருடைய நோக்கத்தையும் அவருடைய சித்தத்தையும் புரிந்தவனாய், ஹalleluya, இந்த உலகத்தில் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ அவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு, ஹalleluya, அப்படி நான் வாழும்பொழுது ஆண்டவர் சொல்றார், என் கண்கள் எப்பொழுதும் என் செவிகள் எப்பொழுதும் கவனிக்கிறவர்களுமாய் இருக்கும். ஆமென், ஹalleluya. என் இருதயம் என்னாலும் தங்கி இருக்கும். இந்த நாளிலே ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, நீர் விரும்புகிற வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களுக்கு பலனையும் கிருபையும் தாங்க. தேவ நோக்கமும் தேவ திட்டமும் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்குள்ளே இருக்கிறதான குறைகளை மன்னியும் ஆண்டவரே. நாங்கள் யாருமே பூர்ணர்கள் அல்ல, ஆனால் உங்களுடைய வார்த்தை வரும்பொழுது அதை கவனித்து அதை அபியாசப்படுத்தி அதன்படி நடப்பதற்கு ஆண்டவரே எங்களுக்கு பலனையும் கிருபையும் தாங்க. ஆண்டவரே, எங்களோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுவீராக. இந்த நாளிலே ஒரு புது நம்பிக்கை ஒவ்வொருவருக்குள்ள பிரகாசிக்கட்டும், பிறக்கட்டும். I speak your blessing upon each and every one of them, oh God. You will bless them, oh God, when they walk in obedience, oh God. Father, you said that you will open the door that no man can shut, oh God. Lead them and guide them. உங்க கரங்களிலே கொடுக்கிறோம், ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you.
We thank you Lord. எங்கள் தரிசனத்தை எங்கள் ஊழியத்தில் நிறைவேற்றிடும் ஆவியானவரே. எங்கள் தரிசனத்தை எங்கள் ஊழியத்தில் நிறைவேற்றிடும் ஆவியானவரே. தரிசனம் தந்தவரே,